ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப க்யூட்டான ஒரு கீச்செயின் தான் பண்ண போகிறோம். ஒரு போ கீச்செயின். இந்த போவோட பேர் வந்து மெஸ் போ. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற யான் வந்து 100% காட்டன் 6PLY யான் எடுத்திருக்கேன். இதோட வெயிட் வந்து 4 மீடியம் சைஸில் வந்து நான் எடுத்திருக்கேன். இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிற ஹூக்கோட சைஸ் வந்து 4mm எடுத்திருக்கேன். அப்புறம் தேவையான திங்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு யான் நீடில் ஒன்று எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்டிச் மார்க்கர்ஸ், இந்த சைடு அந்த சைடு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறதுக்காக 2 ஸ்டிச் மார்க்கர்ஸ் போதும். அதுக்கப்புறம் கீச்செயின் வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு கீச்செயினும் அதுக்கு ஒரு அந்த ரிங்கும் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் வந்து நான் இந்த மாதிரி தான் போடுவேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு அதை அந்த ஹூக்கு கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு கேப் வச்சுட்டு இப்போது இது வழியாக நம்ம வந்து செயின் வந்து ஒன்று ஒன்றா ஃபார்ம் பண்ண போகிறோம். டோட்டலாக ஒரு 63 ஆர் 66 இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 3 டிஜிட்டில் வந்து எண்ட் ஆகணும். 3, 6, 9 இந்த மாதிரி எண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு லாஸ்ட்டாக வரும்போது கரெக்டான ஃபினிஷிங்கில் வரும். 1ல் வரும். 1 விட்டு 1 பண்ணும்போது கரெக்டாக வரும். அதுக்காக அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போது நான் 63 செயின் வந்து நான் எனக்கு போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 63 செயினும் ஃபுல்லாக போட்டேன். ஹூக்கில் வந்து 2 ஸ்டிச்சை வந்து 2 செயின் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் நம்ம வந்து டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ஒரு டபுள் க்ரோஷே இப்போ பண்ணியாச்சு. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே வந்து நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து வந்து நம்ம செயின் 1 போடணும். ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கீழே ஃபவுண்டேஷன் இருக்குல்ல, அதில் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுறோம். இந்த டபுள் க்ரோஷே முடிஞ்சோடனே ஒரு செயின் போடுறோம், அப்புறம் ஒரு செயினை ஸ்கிப் பண்ணுறோம், அடுத்ததில் டபுள் க்ரோஷே பண்ணுறோம். இதே பேட்டர்னை நம்ம இந்த 63 செயின்லேயும் ஃபுல்லாக பண்ணிட்டு வர போகிறோம். ஒரு ரோ ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இதை தான் பண்ணுறோம். இப்போது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஒரு ரோ ஃபுல்லாக நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இனிமேல் செகண்ட் ரோ வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 4 செயின் வந்து இந்த எண்டில் நம்ம போட்டுக்கிறோம். இப்போது நம்மளோட ப்ராஜெக்டை அப்படியே டர்ன் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயினில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ஏற்கனவே நம்ம வந்து கீழே ஃபவுண்டேஷனில் இருந்து டபுள் க்ரோஷே பண்ணியிருப்போம்ல, அதுக்கு ஒரு செயின் ஃபார்ம் ஆகிருக்கும்ல, அந்த செயினில் தான் நம்ம கரெக்டாக பண்ண போகிறோம். ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாகவே நமக்கு ஃபார்ம் ஆகிட்டு வரும். இதுலேயும் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷேயை நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதே பேட்டர்ன் செயின் 1 அப்புறம் ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு அடுத்த செயினில் போய் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணுறோம். இதே பேட்டர்னை ஃபுல்லாக இந்த செகண்ட் ரோ ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு வரோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே மார்க் பண்ணியிருந்த அந்த ஸ்டிச் மார்க்கர் கிட்ட வந்துட்டோம். இதில் வந்து நம்ம டபுள் க்ரோஷே பண்ணிவிட்டு அடுத்த ரோவுக்கு நம்ம டர்ன் பண்ணுறதுக்கு அதே மாதிரி 4th செயின் வந்து நம்ம போட்டுட்டு அடுத்த ரோவுக்கு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ அதே இதுதான், ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு இதில் டபுள் க்ரோஷே பண்ணுறோம், அடுத்த ஒரு செயின் போடுறோம், அடுத்த ஒரு செயின் ஸ்கிப் பண்ணுறோம், அடுத்த இதில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணுறோம். இதே பேட்டர்னை தேர்ட் ரோ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவோட எண்டில் நம்ம ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி கேப் தெரியும் அன்ஈவனாக. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 4 செயின் போட்டிருந்தோம்ல டர்ன் பண்ணுறதுக்கு, அதில் செகண்ட் செயின், அதாவது ஒரு செயின் நம்ம ஸ்கிப் பண்ணி போடுற மாதிரி ஒரு செயின் போட்டுட்டு ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் போய் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே பண்ணி ஒரு செயின் போட்டு யான் வந்து நம்ம கட் பண்ணிட வேண்டியது. அவ்வளோதான், 3 ரோஸ் நம்ம பண்ணிக்கிறோம். இதை இந்த மாதிரி வெளியே எடுத்து இப்படி டைட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்லா டைட் ஆகிடும். இப்போ இந்த 2 சைடும் இருக்கிற எக்ஸ்ட்ரா யான் வந்து நம்ம அந்த யான் இடையில் இது பண்ணி உள்ளே அப்படியே ஹைட் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக யான் வந்து நம்ம உள்ளே ஹைட் பண்ணிட்டோம். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு யான் வந்து அதே கலரில் டபுள் லேயரில் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து அந்த போ க்ரியேட் பண்ணுறதுக்கு சென்டரில் சுற்றுறதுக்கு. இப்போ வந்து நம்ம இதை போ ஷேப்பில் நம்மளே வச்சுட்டு அதை வந்து நம்ம சென்டரில் பிடிச்சி அந்த நூல் சுற்றினோன்னா நமக்கு போ வந்து ரெடி ஆகிடும். நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க, அதே மாதிரி பண்ணிட வேண்டியதுதான்.
இப்போ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் நம்ம கீ செயின் மாட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து மாட்டிட்டு கீ செயினை மாட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட போ ரெடி ஆயிடுச்சு. இப்படியே நீங்கள் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம். எனக்கு வந்து சென்டரில் ஏதாவது டீட்டெயிலிங் ஆட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ என்கிட்ட இந்த வந்து ஸ்டோன் செயின் வந்து இருந்தது. இதை வந்து நான் டபுள் லேயராக சுற்றி பார்த்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது நம்ம வந்து ஹேர் பேண்ட்லாம் பண்ணோன்னா இப்படி போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ட்ரெஸ்ஸுக்கெலாம் போட்டால் கூட சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இதில் வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து வச்சு பார்த்தா அளவு அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நான் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ஃபெவிஃபிக்ஸ் அப்படின்றது தான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி ஹாட் க்ளூ மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அந்த ஹாட்டாக இருக்காது, டிரான்ஸ்பரண்ட்டாக கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நமக்கு இருக்கும். சீக்கிரமாகவே நல்லா ஒட்டிக்கும். இதை ஃபுல்லாக நான் டபுள் லேயரில் இந்த மாதிரி சுற்றி ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான மெஸ்போ கிச்சன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த டுட்டோரியல் பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். டாடா, பை பாய்.